ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்டைரக்ட் டாக்ஸேஷனோட ஸ்டடி பிளான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்டைரக்ட் டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாடியூல்ஸ் இருக்கும். கான்செப்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், கஸ்டம் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ். இப்போ இதை நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணினா, இப்போ நீங்கள் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 6, 7, 8 தான் உங்களுக்கு இன்டைரக்ட் டாக்ஸேஷன்லேருந்து கொஸ்டின் வரப்போகுது. இப்போ 6ல் ஏபி உங்களுக்கு தியரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தியரி எதுலேருந்து கேட்பாங்கன்னா ஒன்று மாடியூல் 4லேருந்து வரும், இல்லை மாடியூல் 5லேருந்து வரும். இப்போ தியரின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ் இன்வாய்ஸ், ரிட்டர்ன்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், ஆர்எல்ஸ் அந்த 5.2லேருந்து நிறையா கேட்க வாய்ப்பு இருக்குது. 5.1 or 2 இன்ட்ரடக்ஷன் டு ஜிஎஸ்டி லா, லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மாடியூல் 4லேருந்து ஒரு கொஸ்டின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6 முடிஞ்சிருச்சு. இப்போ 7ல் ஏபி என்ன கேட்பாங்கன்னா 7A உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்தையோ ஆர்எல்ஸ் லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டியில் அதுலேருந்து உங்களுக்கு சம் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 7B என்ன கேட்பாங்கன்னா டைம் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை. அது ஜஸ்ட் ஈஸி தான். நீங்கள் கான்செப்ட் மட்டும் இன்டைரக்ட் டேக்ஸ் கஷ்டமே கிடையாது. சம்ஸுக்கு கான்செப்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 8A உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்லேருந்து கொஸ்டின் வரும். இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டும் காம்படிஷன் ஆஃப் ஜிஎஸ்டி லயபிலிட்டியில் ஜஸ்ட் ஒரு 5 இல்லுஸ்ட்ரேஷன் தான் இருக்கும், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 8B என்ன வரும்னா கஸ்டம்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின். கஸ்டம்லேருந்து தியரி மோஸ்ட்லி கேட்டதில்லை, ஒரு டைம் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு 80% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் தான் வரும். அதனால் காம்படிஷன் ஆஃப் அக்சசிபிள் வேல்யூ அண்ட் டியூட்டிஸ் ஒரே ஒரு மாடல் பார்த்தாலே மோஸ்ட்லி எல்லா சம்மும் சிமிலர் சம்ஸாக தான் இருக்கும். ஸோ கஸ்டம் ஆக்ட் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, ஏன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சம் வரும். 7 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டம் ஆக்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வருவீங்கன்னா அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட், லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி, டைம் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை, ஏன்னா அந்த சம் முடிச்சிருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன், ஏன்னா சம்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, நெக்ஸ்ட் நீங்கள் தியரி வாங்க. ஏன்னா சம்ஸ்ல தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் போகும். ஏன்னா தியரி நம்ம 3 பேஜ் எழுதினாலும் 7 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக போட மாட்டாங்க. 5 மார்க் தான், 4 to 5 மார்க்ஸ் தான் போடுவாங்க. ஸோ சம்ஸ்ல தான் கான்சன்ட்ரேஷன் நிறையா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சம்ஸ் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிருமா. ஸோ அதனால சம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப ஈஸி தான், கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரி, நான் இன்டைரக்ட் டாக்ஸேஷன்ல எப்படியெல்லாம் நோட்ஸ் எடுத்தேன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன்ல கஸ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் படித்தேன். ஜஸ்ட் நான் முன்னாடி பேஜ்ல தியரி இருக்கும்ல, அதுலேருந்து 1 வேர்ட்ஸ் கேட்பாங்கன்னா 1 வேர்ட்ஸ் மணி எழுதி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. இப்போ டைம் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட், இந்த குட்ஸ் சர்வீசஸ் இதுலேருந்து ஒன்று ஃபார்வர்ட், ரிவர்ஸ் இல்லை சப்ளை ஆஃப் வவுச்சர், இதை வச்சு தான் கொஸ்டினே வரும். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் குட்ஸில் ஃபார்வர்ட் சார்ஜ்னா என்னது, நெக்ஸ்ட் ரிவர்ஸ் சார்ஜ்னா என்ன கான்செப்ட், நெக்ஸ்ட் சப்ளை ஆஃப் வவுச்சர்னா என்ன கான்செப்ட், நெக்ஸ்ட் சர்வீஸ்ல சேம் அதே ஃபார்வர்ட்னா என்ன கான்செப்ட், ரிவர்ஸ்னா என்ன கான்செப்ட், சப்ளை ஆஃப் வவுச்சர்னா என்ன கான்செப்ட். நெக்ஸ்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி 1 வேர்ட்ஸ் எது கேட்க வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல இந்த ஃபார்முலா வச்சு தான் மோஸ்ட்லி கொஸ்டினே வரும். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. C1னா என்ன, C2னா என்ன, இந்த ஃபார்முலா வச்சு தான் மோஸ்ட்லி கொஸ்டின் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல. இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல ஒன்று இப்போ காமிச்சியில் ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வச்சு வர வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மணி கொடுத்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பே அந்த அமௌண்ட் பே பண்ணுவாங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் பே பண்ணுவாங்களா, இல்லை பே பண்ண மாட்டாங்களா, அந்த மணி கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மாடல்லேருந்து தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்லேருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கான்செப்ட்ல உங்களுக்கு த்ரெஷ்ஹோல்டு லிமிட்னு சொல்லி அந்த கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கான்செப்ட் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அவங்க அந்த கம்பெனியோட லிமிட் எல்லாம் கொடுத்துட்டு அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணுமா தேவையில்லையா அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ல. நெக்ஸ்ட் லெவி அண்டு கலெக்ஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டியில் ஃபர்ஸ்ட் நீங்கள் நிறையா உங்களுக்கு அதில்
கான்செப்ட் செக்ஷன்ஸாக இருக்கும். அந்த செக்ஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கொஸ்டினே கேட்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிடுங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எது இம்பார்ட்டனோ அது மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எது எக்ஸம்டட்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது எக்ஸம்டட்ன்ட்டு, எது நாட் எக்ஸம்டட்ன்ட்டு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன் வேர்ட் ஸ்டார்ட் எழுதிப்பேன். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டு இன்டைரக்ட் டாக்ஸேஷனும் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்டைரக்ட் டாக்ஸேஷன் நோட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எல்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குரூப் 2க்கு எந்த சப்ஜெக்ட் ஸ்டடி பிளான் போடலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Don't forget to subscribe.